செய்யாறு பகுதியில் கல்லூரி கழிப்பறைக்குள் உலா வரும் பாம்புகள் கூட்டமாக அங்கு கழிப்பறைக்குள் பாம்புகள் நெளிந்து உலா வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறீர்கள். தற்போது கிடைத்த அதிர்ச்சி செய்தி, செய்யாறு அருகே கல்லூரி கழிப்பறைக்குள் பாம்புகள் கூட்டமாக நெளிந்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட 15-20 பாம்புகள் ஒரே ஒரு கழிவறைக்குள் கூட்டமாக உலா வந்து நெளிந்து கொண்டிருக்கும் அதிர்ச்சி காட்சிகளை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி செய்யாறு பகுதியில் இந்த சம்பவம். இங்கு நிறைய பாம்புகள் உள்ளன, உள்ளே செல்ல வேண்டாம் என்றே அந்த பெண்கள் கழிவறையில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கும் அதிர்ச்சி காட்சிகள் இவை. இது தொடர்ந்து நமது குமுதம் செய்தியாளர் மணிகண்டன் தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது கல்லூரி பெண்கள் கழிப்பறைக்குள் யாரும் செல்ல வேண்டாம், பாம்புகள் நெளிந்து கொண்டிருக்கின்றன என்ற அதிர்ச்சி செய்தி அந்த கழிவறைக்கு வெளியே ஒட்டப்பட்டிருக்கிறது. உங்களின் தகவல்கள் என்ன? வணக்கம் மோகன்ராஜ். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் இயங்கி வரும் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் 8500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் பெண்களுக்கு என தனி கழிப்பறை இருந்தும் 4500 மாணவிகள் பயின்று வரும் இக்கல்லூரியில் போதுமான கழிப்பறைகள் சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கழிப்பறை சுற்றிலும் புதர்கள் மண்டி இருப்பதாலும் மாணவிகள் கழிப்பறைக்கு செல்வதற்கு அச்சத்துடன் சென்று வருகின்றனர். இதனால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக மாணவர் கூறி வருகின்றனர். இந்நிலையில் அரசு கல்லூரியில் முதல்வர் அறையில் அருகே உள்ள பெண்கள் கழிப்பறையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாம்புகள் கூட்டமாக காணப்பட்டதால் கல்லூரி மாணவிகள் அலறி அடித்து ஓடுகின்றனர். பாம்பு கல்லூரியில் மாணவர் ஒருவர் பாம்பு கல்லூரியில் இருந்ததை கழிப்பறையில் இருந்ததை மாணவர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளம் அனுப்பியுள்ளார். இதனால் கழிப்பறையில் பாம்பு உலாவும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் சார்பில் கழிப்பறை பாம்புகள் உலா வருவதால் இந்த கழிப்பறைக்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம் என நோட்டீஸ் ஒட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து கல்லூரி நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறையினர் உடனடியாக கழிப்பறை சுற்றி புதர்மண்டி கிடைக்கும் குப்பைகளையும் செடி கொடிகளையும் அகற்றி கழிப்பறைகளில் தூய்மையாக சுகாதாரமாக கழிப்பறை உருவாக்க வேண்டும் என பெற்றோர்கள் மாணவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மோகன்ராஜ், இது போன்று போதுமான தூய்மை பணியாளர் நியமித்து கழிப்பறையில் பராமரிக்க வேண்டும் எனவும் இது குறித்து கல்லூரி முதல்வர் கேட்டபோது பெண்கள் கழிப்பறையில் பாம்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதுதான், ஆனால் தீயணைப்புத்துறை மூலமாக ஒரு பாம்பு மட்டுமே பிடிபட்டதாகவும் அந்த பாம்பு போட்ட குட்டிகள் தான் அந்த கழிவறைகள் கூட்டமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து கழிவறையை தூய்மைப்படுத்தும் சுற்றுப்புற இடங்களை தூய்மைப்படுத்துவதாகவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் கல்லூரி முதல்வர் கூறியிருக்கிறார். அரசு கல்லூரிகளில் பெண்கள் கழிப்பறைக்குள் பாம்பு கூட்டமாக திரியும் வீடியோ சமூக வலைதளங்கள் பரவிய நிலையில் பெற்றோர்கள் மாணவிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மோகன்ராஜ், நன்றி மணிகண்டன், உங்கள் உடனடி தெளிவான தகவல்களுக்கு நன்றி.